ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். யாருக்கெல்லாம் இந்த ட்ரெக்கிங் போகிறதுனா பிடிக்கும்? காட்டுக்கு நடுமத்திலையா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக போகிறதே ஒரு தனி என்டர்டெயின்மெண்ட் தானே. ஆனால் அதுவே பேய் காட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும்? த்ரில்லாக இருக்கும்ல. ஸோ இங்கே இப்படி தான் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ட்ரெக்கிங் போகலான்ற மாதிரி முடிவு எடுத்து ஒரு மலையையும் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து அந்த மலையிலையும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, அந்த மலைகளுக்கு மேலே வில்லேஜ் ஆஃப் டெட்ன்ற மாதிரி ஒரு கொடூரமான கிராமம் இருக்குது போல. ஏன்னா அந்த வில்லேஜில் இறந்தவங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கச்சில ட்ரெக்கிங் போனவங்க வழி தவறி அந்த வில்லேஜ் ஆஃப் டெட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படி போனவங்க அந்த வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, அப்படி அந்த வில்லேஜ்ல என்னதான் இருக்குது அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான் 2026 ரிலீஸ் ஆன வில்லேஜ் ஆஃப் டெட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் இல்லையா, ஸோ இவனுடைய பேரு தான் ஆரியோ. ஸோ இவனை பத்தி சொல்லணும்னா, இவனுடைய அம்மா வந்து ரீசெண்டா இறந்து போயிருப்பாங்க. இதனாலேயே அவனுடைய அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால அவனுக்கு அவனுடைய அப்பா மேல கொஞ்சம் சின்ன வருத்தம் இருக்கும். ஏன்னா அம்மா இருந்த இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியாது இல்லையா. இப்படி இருக்கா. அடுத்தது ஆரியா வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரவும் அவனுடைய பின்னாடி வந்து கழுத்தை பிடிக்கிறான்ல. ஸோ இவனுடைய நேம் வந்து ரெக்கா. இவன் அடுத்த கேரக்டர். ஸோ இவனை பற்றி சொல்லணும்னா, இவனுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்டு தான் அவனுடைய ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருப்பான். ஸோ அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ தான். அடுத்தது இந்த ரெக்கா வந்து நம்ம ஆரியா கிட்ட, அம்மா நான் வந்து இந்த மவுண்டன் ஹைக்கிங் வந்து போகிறேன், ஏன்னா கொஞ்ச நாள் நமக்கு லீவு தானே அப்படின்னதும் இதை கேட்ட ஆரியாவும், அப்படின்னா நானும் அவன் கூட சேர்ந்து வரேனே அப்படின்னு சொல்லும்போது, ரெக்கா இருந்துக்கிட்டு என்ன விளையாடுறியா, உன்னோடைய அப்பா வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, நீ அவங்கள போய் பார்க்காம ட்ரிப்புக்கு வரேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, அவருக்கெல்லாம் என்னை பற்றி திங்க் பண்ண எங்கே டைம் இருக்கும், அவர் தான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, புது ஃபேமிலி இருக்கும், ஸோ என்னை பற்றி நினச்சிருந்தா அவர் செகண்ட் மேரேஜே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னதும், அப்படிலாம் இல்லைடா, நீ ஏன் அப்படி நினைக்கிறேன், ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால உன்னை விட்டு போயிட்டதா அர்த்தம் கிடையாது, உனக்குன்னு ஃபேமிலியாவது இருக்குது, பட் எனக்கு அது கூட இல்லை, அதனால தான் நான் சொல்கிறேன், இருக்கும்போதே அவங்க லவ்வை வந்து மிஸ் பண்ணிடாத அப்படின்னதும், அதுக்கு ஆரியாவும், உனக்கு நீ யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதான் நான் இருக்கேன்ல, நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான் சரியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்படி அவங்க சந்தோஷமா இருக்கேன். அடுத்தது ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவளோட நேம் வந்து நீட்டா. இவளுக்கு வந்து நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, கூட சேர்ந்தே சுட்டித்தனம் உண்டு. ஸோ இவளே மவுண்டன் ட்ரிப்புக்கு கூப்பிடுறாங்க. அதுக்கு நீட்டா வந்து, நம்ம எல்லாருமே போகிறோம், அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டு யூனியையுமே இன்வைட் பண்ணுறேனே அப்படின்னதும். ஸோ அடுத்தது 4வது கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ இவளுடைய பேர் வந்து யூனி. ஸோ இவளை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே சைலண்ட்டாக இருப்பா. ஸோ இவளுக்குன்னு அம்மா மட்டும்தான் இருந்தாலுமே அவங்க கூட பெருசாக கனெக்ஷன் கிடையாது. அம்மாவுக்கும் இவளுக்கும் செட் ஆகலை போல. 2 பேருக்குள்ளேயும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். இப்போ யூனியும் ட்ரிப்புக்கு போகிறதுக்கு ஓகே சொல்லிட்டா. அப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா, இப்போ 4 ஃப்ரெண்ட்ஸும் வரப்போகிற ஆபத்து தெரியாமல் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டு ஜீப்பில் போகிறாங்க. அப்போ யூனி இருக்கான்ல, கடைசியாக வந்து சேர்ந்தாலே, ஸோ அவளுடைய அம்மா கிட்ட இருந்து அடிக்கடி ஃபோன் வந்துட்டே இருக்குது. பட் அம்மானாலே இவளுக்கு வந்து கொஞ்சம் இது இருக்கும் இல்லையா, அதனால ஃபோன் எடுக்காமல் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கிறத இந்த ஆரியா வந்து பார்த்து வச்சுக்கிறான். அடுத்தது இவங்க எல்லாருமே ட்ரிப் போகிறதுக்காக அந்த மவுண்டன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க. அதுக்கு ஆஃபீஸர்ஸும் தேவைப்படுற ஐடிஸ்லாம் வாங்கிட்டு மவுண்டனுக்கு சைடில் இருக்கிற ஏரியாவுக்கு மட்டும் போயிடக்கூடாது, அங்கே போனவங்க நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க, அங்கே சறுக்கு வந்து நிறைய இருக்கும், ஸோ நீங்கள் தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு அங்கே எந்த ஒரு ப்ராப்ளம்னாலுமே மவுண்டன் கார்டியன்ஸ் இருப்பாங்க, ஸோ சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, நீங்கள் அந்த ஹைக்கிங்க்குன்னு ஒரு ட்ரெயில் போட்டு வச்சுருப்பாங்க, ஸோ அங்கே மட்டும்தான் போகணும், அதை தாண்டியோ இந்த சைடோ அந்த சைடோ அங்கங்கன்னு சுற்றக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட, இவங்க 4 பேரும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட்டே பார்த்துட்டு, என்ன ஒரு அழகான இடம், இதுதான் த்ரில், இப்படி போகிறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு ரெக்காவும் நீட்டாவும் முன்னாடி போங்க. அப்போ ஆரியோ யூனி கிட்ட, உனக்கு என்னாச்சு, ஏன் உன்னுடைய அம்மா வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க, பட் நீ எதுக்குமே அட்டன் பண்ணவே மாட்டேற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, யூரி வந்து, கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை, நீ உன்னுடைய அம்மா கிட்ட நம்ம ட்ரிப் போகிறத பற்றி சொன்னியா இல்லையான்ற ஒரு க்யூரியஸில் தான் கேட்குறேன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா, அவங்க கூட எனக்கு செட் ஆகலை, அவங்க வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ இதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பற்றி நீ கேட்காத, நம்ம பேச வேணான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஆரியாவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, ஏதோ சொல்ல பயப்படுறான்ற மாதிரி சரின்னு சொல்லிடுறான். அடுத்தது நீட்டாவை காமிக்கிறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு அடியில் வந்து ஒரு தட்டில் ஏதோ மந்திரிச்சு வச்ச மாதிரி இந்த முட்டை, அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்க. இதை பார்த்த வந்து நீட்டா சும்மா இல்லாமல் அவளுடைய காலை வச்சு அதை தொட்டு பார்க்குறான். ஸோ இதை பார்த்த இந்த ரெக்கா வந்து, என்ன பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு காலை வச்சு இப்படி தட்டி விட்டுற, இங்கே ஏற்கனவே ஏகப்பட்ட கட்டுக்கதை இருக்குது, ஸோ இது எல்லாமே இந்த மவுண்டன்ஸோடைய கார்டியன்ஸ்க்காக வச்சுருக்காங்க, ஸோ அவங்கள அவமதிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்போ நீட்டாவுடைய காது பக்கத்தில் ஏதோ ஒரு கருப்பு உருவம், இங்கே யார் வந்தாலுமே அவங்க வீட்டுக்கு போகிற
வழியை மறந்துடுவாங்க. ஏன்னா இனி இதுதான் அவங்களுடைய வீடு அப்படின்னு ஏதோ ஒரு இந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து பேசுது போல. ஸோ நீட்டாவுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரியாதுன்றதுனால அது என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. பட் ரொம்பவே ஷாக்காகி, உங்களுக்கு ஏதாவது இப்போ சத்தம் கேட்டுச்சா, என்னுடைய காது கிட்ட வந்து யாரோ பேசுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறா. அதுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸும் எங்களுக்கு அப்படிலாம் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட. ஸோ நீட்டாவும் சரி ஓகே ஏதோ ஒரு மனப்பிரம போல அப்படின்னு அதை ஃப்ரீயாக விட்டுடுறாங்க. அடுத்தது இந்த நீட்டாவுக்கு தான் கொஞ்சம் இந்த சுட்டித்தனம் உண்டு இல்லையா, அதனால அங்கேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறான். யூனி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்க அவ கூட ஆரியோ வந்து கம்பெனி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். அதுக்குள்ளே அந்த நீட்டா பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் போக அதை பார்த்த கடுப்பான அந்த ரெக்கா வந்து இங்கே எதுக்கு வந்த, இது ராங் வே, நம்ம இந்த வழியெல்லாம் வரக்கூடாது, ட்ரெயினில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு நீட்டா கூல், இந்த இடத்தோடைய வியூவை பாரு அவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம ஏன் இதை பார்க்காம போகணும் ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கத்திட்டு இருக்கிறா. ஸோ அந்த இடம் பார்க்குறதுக்கு என்னதான் அழகாக இருந்தாலும் அதில் ஆபத்து இருக்கும் இல்லையா. ஸோ நீட்டாவை இந்த ரெக்கா வந்துட்டு இங்கே பாருங்க இருக்க வேணாம், நம்ம இனிமேல் குரூப்பை விட்டு தனியாக வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நீட்டாவும் சரி சரி பயந்தாங்குழி போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடியில் கால் வைக்க அது ஸ்லிப் ஆகி அப்படியே அவ கீழே விழ அதுல இருந்த கல்லை பிடிச்சிக்க கீழே பார்த்தா தண்ணி இருக்குது. உடனே எல்லாருமே நீட்டாவை சேவ் பண்ணுறதுக்காக ரோப்பெல்லாம் தூக்கி வீசி நீட்டாவை பிடிக்க சொல்லி கத்த. பட் நீட்டானால அந்த ரோப்பை பிடிக்க முடியல. அவள் பிடிச்சிருந்ததும் கை நழுவ பொத்துன்னு தண்ணிக்குள்ளே விழுந்துட்டான். அப்படி அவள் தண்ணிக்குள்ளே போனதுமே அவள் காது கிட்ட மறுபடியும் திரும்ப அந்த ஜாப்பனீஸ் வாய்ஸ் கேட்குது. இங்கே இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுது. அதனால வேக வேகமாக கீழே இறங்கி வந்து நீட்டா நேம சொல்லி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அப்போ தான் நம்ம யூனிக்கு வந்து நீட்டா அங்கே தனியாக உட்காந்துருக்கிறத பார்க்குறா. பார்த்துட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீட்டாவை நான் பார்த்துட்டேன், அவங்க தனியாக உட்காந்துருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா கிட்ட போயிட்டு பேசினா. நீட்டா பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறா. ஸோ ரெக்காவும் வந்து நீட்டா கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். அப்போவுமே அமைதியாக இருக்க. சரி தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால அவளுக்கு ஏதாவது ஒரு ஷாக் அடிச்சிருக்கும், அதாவது ஷாக் ஆகி இருந்திருப்பா. ஸோ நம்ம டென்ட் போட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அப்போ நீட்டா அவளுடைய கையை முறுக்கி ஒரு மாதிரி அதுவும் இந்த பேய் மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஜாப்பனீஸ் வாய்ஸில், உங்களால் திரும்ப உங்கள் வீட்டுக்கு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியாது. ஒரு தடவை நீங்கள் இங்கே வந்துட்டா இனிமேல் இதுதான் உங்களுடைய வீடு, சாகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும், உங்களால் உங்கள் வீட்டுக்கு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டுறாங்க. இதை பார்த்து ஷாக்கான ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவளுக்கு என்னாச்சு, தண்ணிக்குள்ள விழுந்ததுனால ஏதோ பயத்தில் இப்படி பேசிட்டு இருக்கா போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ யூனியும் நம்ம இங்கே இருக்கிறது சரியாப்படலை, இங்கேருந்து வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீட்டாக வந்து இந்த ரெக்கா தான் தூக்கிட்டு போகிறான். அப்படியே கிளம்பி போகிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அப்போ யூனிக்கு இந்த வழியில் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது, இதுக்கு முன்னாடி இந்த வழியாக வந்திருக்கோமோ அப்படின்னு ரெக்கா கிட்ட நம்ம திரும்ப திரும்ப வந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல. அதுக்கு ரெக்காவும் இங்கே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நம்ம சரியான ரூட்டில் தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட. அப்புறமா அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. இப்போ தான் ரெக்காவுக்கும் ஃபீல் ஆகுது, நம்ம திரும்ப திரும்ப ஒரே வழியில் வந்துட்டு இருக்கிறோம், ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் குழப்பத்தோட புரிய வர. அப்போ அங்கே யாரோ பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்கவும் இதை கேட்ட ரெக்கா இந்த சவுண்டு இங்கே லோக்கல் மாதிரி தெரியுது, ஸோ அவங்க கிட்ட நம்ம கரெக்டான ரூட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் கேட்குற இடத்த நோக்கி ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க நடக்க அந்த வாய்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்காம போயிட்டே இருக்குது. இதை பார்த்த எல்லாத்துக்குமே ஒன்றுமே புரியல. அதனால இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பயத்தோட சேர்ந்த பதற்றம் வருது. ஸோ அடுத்தது அவங்க நடந்து வந்ததுமே அங்கே மார்க்கெட் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. நிறைய மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னடா இது திடீர்னு இந்த இடத்துல ஏதோ ஒரு வில்லேஜ் மாதிரி வருது, சரி என்னமோ இவங்க கிட்ட நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஆரியம் அங்கேருந்து ஒருத்தங்கிட்ட நாங்கள் வழி மாதிரி வந்துட்டோம், ஸோ எங்களுக்கு கீழே போகிறதுக்கான டைரக்ஷன் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பட் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஆரியோ கேட்டதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஏன் ஆரியாவை கூட பார்க்க கூட மாட்டுறாரு, அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ ஆரியாவுக்கு நம்ம பேசுறது உனக்கு புரியலையா, இல்லைன்னா ஏன் இப்படி இருக்காங்க, இந்த மவுண்டனுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு மார்க்கெட் இருக்கிறது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்ல. அப்போ அந்த ரெக்கா வந்து நீட்டாவை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு அவனும் அங்கேயே உட்காந்துட்டான். ஸோ யூனியும் ஆரியாவும் ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு முன்னால் நீட்டா திரும்பி நின்று வாய் ஓப்பன் பண்ணி ஏதோ பண்றா. இதை பார்த்த ஆரியோவுக்கும் யூனிக்கு ஒண்ணுமே புரியல, இங்க எப்படி நீட்டா வந்தா, அவ அங்கதானே உட்காந்துருந்தா அப்படின்னு நீட்டா அப்படின்னு கூடவும் அதுக்குள்ள அவ ரெஸ்ட் ரூம் போயிடுறான். ஸோ அதை பார்த்து இவங்களும் ரெஸ்ட் ரூம் போக அப்போ ஆரியோவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்த ஓட்ட வழியா பாக்குறா. அங்க பார்த்தா ஒரு பொண்ணு பேய் மாதிரி நின்று ஒரு லுக் ஆரியோ பார்த்து விடுவா பாருங்க. அவ்வளவுதான், ஆரியோ பயந்து அலறி அடிச்சு வெளியில வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. உடனே யூனியும் வெளியில வர. ஸோ அவகிட்ட நடந்த எல்லாத்தையுமே ஆரியோ சொல்ல. அதுக்கு யூனியும் நம்ம இங்க இருந்து நீட்டாவை கூட்டிட்டு கிளம்பிடலாம், இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்பவே அமானுஷமா இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ நீட்டா ஒரு ரெஸ்ட் ரூம்ல போயிருப்பா இல்லையா, அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து நிறைய ரத்தம் வளைஞ்சிட்டு இருக்குது. ஸோ இதை பார்த்து பயந்த யூனி அந்த டோர் வழியா எட்டி பார்த்தா அங்க நீட்டா தனியா உட்காந்து அவ கண்ணெல்லாம் பேய் மாதிரி ஆகி அவ ரத்தத்தை கையில் எடுத்து ஏதோ சாஸ் மாதிரி ஒவ்வொரு வரையெல்லாம் நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறா. அவ்வளோதான், இதை பார்த்து கத்துறாங்க. ஒன்று ஆரியாவும் கதை உடைச்சிட்டு உள்ள வந்து பார்த்தா உள்ள யாருமே இல்லை. ஸோ அதுக்குள்ள மறைஞ்சு போயிட்டா போல. ஸோ இதை பார்த்து இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த இடம் ரொம்பவே தப்பா இருக்குது, நம்ம இங்கிருந்து உடனே கிளம்புறது தான் நமக்கு நல்லது, ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி
யூனியும் ஆரியாவும் கூட்டிட்டு வர. ஸோ இவ்வளோ நேரம் மார்க்கெட் பிளேஸ் வந்து ரொம்பவே பிஸியாக ஏகப்பட்ட ஆட்கள் கூட்டமாக இருந்துச்சு இல்லையா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காக்க கூட இல்லாமல் மயான அமைதியாக இருக்குது. ஸோ இதை பார்த்து இங்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் இந்த சைடு வந்து பார்த்தா அங்கே ரெக்கா வந்து தூங்கிட்டு இருக்கிறா, அமைதியாக இருக்கிறா. ஸோ இதை பார்த்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீட்டா எங்கே தான் இருக்கிறாளா, அப்போ ரெஸ்ட் ரூமில் இருந்தது யாரு, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன தான் நடக்குது அப்படின்னு குழப்பத்தில் தூங்கிட்டு இருந்த ரெக்காவை எழுப்பேன். அவனும் எந்திரிச்சு இங்கே இருந்து யாரையுமே காணோம், எல்லாருமே எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்க அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்குன்ற மாதிரி ஆரியவும் சொல்ல. அப்போ அங்கே ஒரே ஒரு கடையில் மட்டும் ஒரு ஆள் இருக்கிறான், ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கிறான் போல. ஸோ அவன் கிட்ட போய் நம்ம கேட்கலான்ற மாதிரி ரெக்கா போய் கேட்க அப்போ அவனுடைய தலையை அப்படியே லைட்டாக திருப்பவும் பாருங்க. பார்த்தா ஒரு பக்கம் பாதியாக வந்து இன்னொரு பக்கம் பாதி வைக்காத மாதிரி ஆளை பார்க்கறதுக்கே பேய் மாதிரி இருக்கிறான். அவ்வளோதான், ஒரு நிமிஷம் இவங்களுக்கு கொலை நடுங்கி போயிருது, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாதுரா அப்படின்னு அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போகிறாங்க. அடுத்தது திரும்பவும் நடந்து போக அப்போ ஆரியோவுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு அரக்கன் கொளுத்த உடம்பு வச்சுக்கிட்டு இவங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி லுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே அவங்க எல்லாருமே எந்த பக்கம் போகிறதுனே தெரியாமல் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்ல அப்போ ரெக்கா வந்து இந்த வழி சரியாக தான் இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது, இப்படி போகலான்ற மாதிரி சொல்ல அங்கே ஏதோ ஒரு மியூசிக் சவுண்டு கேட்குது. ஸோ என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு கூட்டம் தெருக்கூத்து மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்ததுமே எல்லா மக்களும் இவங்களே ஒரே நேரத்தில் அப்படி லுக் விடுவாங்களாம். அவ்வளோதான், இதை பார்த்து எல்லாருமே தலை தெரிச்சு பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வாய்ஸும், பொடி பையனுங்களா, என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்துருந்துருப்பீங்க, இனிமேல் நீங்கள் யாருமே இங்கேருந்து போக முடியாது, இங்கே இருந்து இரையாக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அப்படியே அவங்க நடந்து போய் டயரில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ற மாதிரி ஒரு இடத்துல உட்கார அப்போ அந்த இடத்துல ஒரு கருப்பு நாய் அதோடைய கண்ணெல்லாம் ரெட்டாக மாறி யூனியை பார்த்து விடாமல் குலைச்சிட்டு இருக்குது. ஸோ யூனி வந்து இதை பார்த்து பயத்தில் பம்மி இருக்காங்க. அப்போ அந்த நாயோடைய ஓனர் சுரூப் போல இவங்களை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரெக்காவும் வழி மாதிரி வந்து இங்கே மாட்டிக்கிட்டோம், எங்கே போனாலும் திரும்ப திரும்ப சர்க்கிள் மாதிரியே வந்ததே வருது, அதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருந்துச்சு, அங்கே தெருக்கூத்தெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு இங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அந்த சமயத்தில் இந்த நீட்டாக இருக்கா இல்லையா, அவள் பே மாதிரி சிரிச்சுட்டு அவளுடைய கண்ணெல்லாம் சேஞ்ச் ஆக்கி மேலே எழுந்திரிச்சு அவளுடைய உடம்பெல்லாம் வளைச்சு காற்றுல மிதந்து உங்களுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புத்துன்னு விழுந்துட்டா. அப்போ அந்த சுரப் வந்து நீட்டா கிட்ட ஏதோ மந்திரம்லாம் சொல்ல அவள் லைட்டாக அப்போ தான் எந்திரிக்கிறான், இப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறான். ஸோ இதை பார்த்து இந்த சுரப் வந்து இந்த பொண்ணு இப்போ அமைதியாக இருக்கா, இவன் வந்து ஹியூமன்ஸுக்கும் சூப்பர் நேச்சுரல் பவருக்கும் இடையில மாட்டிட்டு இருக்கிறான், இவ்வளோ மவுண்டன் அரக்கன் அவளுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறான். ஸோ என்னால் அதை ஃபுல்லாக க்யூர் பண்ணணும்னா என்னுடைய வீட்டுக்கு வந்தால் தான் முடியும், அங்கே வந்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ ரெக்காவும் இப்போதைக்கு இவரை விட்டால் நமக்கு வர வழி கிடையாது, அதனால நம்ம எல்லாருமே இவர் பின்னாடியே போகலாம், அதுதான் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்னு அங்கேருந்து சுரோப் பின்னாடியே போகிறாங்க. அடுத்தது இந்த சுரோப் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நாயை ஒரு கூண்டில் லாக் பண்ணிட்டு அங்கேருந்து சீக்கிரமாக நம்ம எல்லாருமே உள்ளே போகணும், ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கிற வில்லேஜ் மக்கள் எல்லாருமே வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போக. ஸோ எதுக்கு இந்த வில்லேஜ் மக்கள் வெளியில் வந்துடுவாங்கன்னு பயப்படுறாருன்னு தெரியல. ஸோ உள்ளே போனதுமே அவர் விளக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த விளக்கு தான் இந்த வீட்டை பாதுகாத்துட்டு இருக்குது, இது இல்லாட்டி இங்கே சேஃப் கிடையாது, அதனால நான் அந்த அணைய விடாம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னதும் அப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் அடைச்சி வச்சதுல இருந்து தண்ணி வேணுன்ற மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்குமே கேட்குது. உடனே அது யாருன்ற மாதிரி ஆரியோ கேட்குறான். அதுக்கு சூரப் வந்து இவ தான் என்னுடைய பொண்ணு அமரி, அவளுடைய பேரு, இவளையும் மவுண்டன் அரக்கன் வந்து அவனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணுக்கிட்ட போயிட்டு உனக்கு இப்போ தண்ணி தர முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. ஸோ தண்ணி வந்து கொடுக்க கூடாது போல. அப்புறமா சூரப் வந்து ஒரு கிளாத் எடுத்து இந்த நீட்டா இருக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு போட்டு விட்டுட்டு அப்புறமா ரிச்சுவல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற கிளாத் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா மந்திரத்தையும் போட்டு ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ரிச்சுவல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீத்தா என்ன பண்றானா திடீர்னு எந்திரிச்சு அவளுடைய உடம்பு வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குமா. ஸோ அந்த சூரப்பு என்ன பண்றாருன்னா விடாம இந்த பொண்ணு உடம்புல இருக்கிற எல்லா ஸ்பிரிட்ஸும் போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொரு மந்திரமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நீட்டாவுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. இதை பாரு கலவா, எதுக்கு மந்திரத்தை போட்டுட்டு இருக்க, இந்த பொண்ணுடைய உடம்ப முழுசா எடுக்க போறேன், உனக்கு எதுக்கு இந்த டைம்ல இந்த வேண்டாத வேலை, பேசாம இரு அப்படின்னு சத்தம் கேட்குது. இருந்தாலும் சூரப் வந்து விடாம மந்திரத்தை சொல்ல அப்படி சொல்லிட்டே இருந்ததுனால அப்படியே நீட்டா வந்து கீழே வந்துட்டான். ஸோ அடுத்தது சூரப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட நான் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் வந்து போட்டிருக்கிறேன், ஸோ இந்த பொண்ணு வந்து சரியாயிடும்னு நினைக்கிறேன், இந்த பொண்ணு சரியானதுமே நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, எக்காரணத்தை கொண்டும் சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி இங்கேருந்து நீங்கள் போயிடக்கூடாது, இது என்னுடைய ஆர்டர், இப்போ ரெஸ்ட் எடுங்க, அது போக இந்த நீட்டாக மட்டும் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா தூங்க போய்ட்றாரு. அப்படியே சீன் கட் பண்ணால் அடுத்தது எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் நீட்டாவை காமிச்சா அவன் மட்டும் எழுந்திரிச்சு வெளியில் போய் அங்கே இருந்த ஒரு சேவலுடைய கழுத்தையை அப்படியே கடிச்சு ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு இருக்கிறா. ஸோ இங்கே நீட்டா வந்து பக்கத்தில் காணோன்னு பார்த்துட்டு யூனி வெளியில் வந்து நீட்டா வந்து பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீட்டா வந்து வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா. இப்போ நீட்டா வந்து இப்படி வெளியில் வந்ததுனால இன்னுமே பிரச்சனை வந்து பெருசாகிடுச்சு. உடனே யூனி போய் சூறாப்பை எழுப்பி நீட்டா வந்து இன்னுமே சரியாகலை, அவளை வந்து ஏதோ அந்த சேவலை கொடூரமாக கொலை பண்ணி அதோடைய ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கிறா
அப்படின்னதும் அவரும் எந்திரிக்க அடுத்தது யூனி ரெக்கா ஆரியோன்னு எழுப்பி விட்றா. ஸோ இவங்களை பார்த்ததுமே நீட்டா அங்கேருந்து கிளம்புறா. உடனே சூரப்பும் பார்த்தீங்கன்னா லைட்டை எடுத்துட்டு நான் இங்கேருந்து போயிட்டு நீட்டாவை எப்படியாவது பார்த்து கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் யாருமே இங்கே வந்துடாதீங்க அப்படின்னதும் அதுக்கு ரெக்கா வந்து இல்லை நீட்டா வந்து தனியாக போயிட்டு இருக்கிறா, நானும் என்னாச்சுன்னு பார்க்குறதுக்கு உங்கள் கூட வரேன் அப்படின்னும் போது இல்லை அது சேஃப் கிடையாது, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் வெளியில் மட்டும் வந்துடாதீங்க, நான் மட்டும் போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுறாரு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா சூரப் வந்து நீட்டாவை தேடி போக அங்கே ஒரு இடத்துல நின்று அவளை பார்த்தீங்கன்னா எதையோ பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ சூரப்பும் நீட்டாவை கூப்பிட அதுக்குள்ளே அந்த புதருக்குள்ளே இருந்து நீட்டாவை அப்படியே இழுத்துட்டு போயிடுது. ஸோ சூரப்பும் இதை பார்த்துட்டு இருக்க அவர் வயிற்று பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தருடைய கை பிடிக்குது. ஸோ மெதுவாக வயிற்ற பார்க்குறாரு, அதுக்குள்ளே அவரையும் புதருக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. ஸோ அவருடைய லைட்டு மட்டும் அங்கே கீழே விழுந்துருது. ஸோ கட் பண்ண இந்த சைடு காமிச்சா இந்த சூரப்போடைய பொண்ணு இருக்கா இல்லையா அமரி, அவன் வந்து எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது, தண்ணி வேணும் அப்படின்னு கத்தி கத்தி கெஞ்சி கேட்குறான். ஸோ அதை கேட்டதுமே இந்த ரெக்காவுக்கு வந்து மனசு கேட்காம அப்படியே தண்ணி கொடுக்கலான்னு போகிறான். இதை பார்த்த யூனி வந்து அதெல்லாம் வேண்டாம், அவளுடைய அப்பா வந்து தண்ணி கேட்டும் கொடுக்கல, நீ மட்டும் ஏன் கொடுக்க போற, எதுவும் பிரச்சனை ஆகிட போகுது அப்படின்னதும் தண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது, அந்த பொண்ணை பாரு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணியை கொண்டு போய் பக்கத்தில் நீட்ட. அப்போ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி கொடு என்னுடைய அப்பா வந்து ஒரு டெவில், நான் எவ்வளோ தடவை கேட்டுமே அவர் எனக்கு வந்து தண்ணி கொடுத்ததே இல்லை, ஸோ நீயாச்சும் கொடு அப்படின்னதும் அங்கே இருந்துட்டு ஆரியவும் யூனியும் வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு கத்துல ரெக்காவுடைய கையில இருந்த தண்ணி வந்து அந்த பொண்ணு மேல பட்டுருது. அவ்வளவுதான், அந்த பொண்ணு இப்போ ரொம்பவே பவர்ஃபுல்லா ஆயிட்டா. அதாவது அவளுடைய ஃபேஸ் எல்லாம் முறுக்கி லாக் பண்ணி வச்சிருந்தா அந்த பெட்டி எல்லாத்தையுமே பீஸ் ஆக்கிட்டு அங்க இருந்து பாஞ்சு செம ஸ்பீடா நடந்து போயிட்டு இருக்கிறா. ஸோ ரெக்கா ஆரியோ யூனி அப்படின்னு எல்லாருமே டார்ச் எடுத்துட்டு வராங்க. ஐயோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டோமோன்ற மாதிரி அப்படியே அந்த அமெரியா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் சூரப்போடைய டார்ச் லைட் கிடக்கிறத பார்த்துட்டு அவருக்கும் ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அமெரி சமமாக போய் ஒரு இடத்துல நிற்கிறான். எப்படி நீட்டா சூரப்பை ஒன்று வந்து புதருக்குள்ள இழுத்துட்டு போச்சோ அதே மாதிரி இந்த அமெரியுமே இழுத்துட்டு உள்ள போயிடுது. அதனால ரெக்கோ ஆரியா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே ஏதோ எல்லாருமே சேர்ந்து ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து இவங்க மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அங்கதான் நீட்டா அமெரின்னு எல்லாருமே படுக்க வச்சிருக்காங்க. அப்படி படுக்க வச்சதுல ஒருத்தன் அவனுடைய லாக்கை ரிலீஸ் பண்ணி அப்படியே எந்திரிக்கிறான். அவனை போக விடாம அந்த கூட்டம் தடுக்கிறாங்க. அவங்கள மீறியும் அவன் அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சதுனால அதை ரூல் பண்ணிட்டு இருந்தவன் வேகமா வந்து அவனை அடிச்சு அவனுடைய குடலை அங்கேயே பிடிங்கி போட்டுடுறான். ஸோ இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. யூனி வந்து ரொம்ப பயந்து கத்திடக்கூடாதுன்றதுக்காக அவளுடைய வாயை வந்து பொத்திக்கிறான். இந்த சைடு இதை பார்த்து அவனுடைய ஒய்ஃப் இருப்பாங்க போல, அவங்க வந்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி கட்டினான பறி கொடுத்துட்டு அழுதுட்டு இருக்கிறான். பாவம் இவங்களும் சுத்தி பார்க்க தான் வந்திருப்பாங்க போல, வழி மாறி இந்த கூட்டத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. அப்போ ரெக்காவுடைய காலு லைட்டா ஸ்லிப் ஆகிட அந்த சவுண்டு கேட்டு அந்த வில்லேஜ் கூட்டம் மொத்தமும் இவங்க இருக்கிற இடத்த பார்த்துட்டு துரத்த வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால அவங்க எல்லாருமே அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுங்களும் இவங்களை விடாம துரத்த. அப்ப அங்க இருந்த குகைக்குள்ள போய் இந்த கூட்டம் வராம இருக்கிறதுக்காக கல்லை வச்சு மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குகை தான் டெட் எண்ட் போல, இவங்க வசமா இங்க வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு. சன்ரைஸ் ஆகுற வரைக்குமே இங்க இருக்க முடியாது, ஏன்னா காத்தே இல்லாம மூச்சு முட்டி இங்கேயே செத்து போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த யூனி வந்து கண்டிப்பா இங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது, நம்ம வீட்டுக்கு போவோன்னு எனக்கு இருக்கிற நம்பிக்கை வந்து உடஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இங்க வசமா மாட்டிக்கிட்டோம், நம்மளால வெளியில போகவும் முடியாது, இங்கே இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது, எல்லாம் போச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னு புலம்பவும் அதுக்கு ரெக்கா வந்து அப்படிலாம் இல்லை ஆரியோ, கண்டிப்பா நீ உன்னுடைய அப்பாவை பார்ப்ப, அவர் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதே மாதிரி நீ உன்னுடைய அம்மா பார்ப்ப, நம்ம எல்லாருமே இங்கிருந்து கண்டிப்பா போவோன்ற மாதிரி இவன் தான் கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறான். அடுத்தது கொஞ்ச நேரத்திலேயே வில்லேஜ் கூட்டத்துல இருந்து ஒருத்தி வேற பக்கமா உள்ள வர அவளை தொடர்ந்து எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க எல்லாருமே அடைச்சு வச்ச வழியை ஃபாஸ்டா எடுத்து அது வழியா ஒருத்தருக்கு ஒருத்தர் போக ஃபைனலா ரெக்காவும் வரவும் அதுக்குள்ள அந்த கூட்டம் வந்து ரெக்காவுடைய காலை பிடிச்சு இழுக்க ஜஸ்ட் மிஸ் யூனியும் ஆரியும் வந்து ரெக்கா வெளியில இழுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட்டுறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா விடாம துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் சூரப் வீட்டுக்குள்ள போனால் மட்டும்தான் அவங்களால தப்பிக்க முடியும், ஏன்னா அங்கே தானே இந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தால் உள்ள வர முடியாது இல்லையா. அதே மாதிரி கரெக்டாக யூனியும் ஆரியும் வீட்டுக்குள்ள வர பட் ரெக்கா மட்டும் கீழே விழுந்துடுறான். அந்த கூட்டம் அப்படியே ரெக்காவை பிடிச்சிட்டு போயிருது. ஸோ இதை பார்த்த யூனிக்கும் ஆரியாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. காப்பாற்ற முடியாமல் என்ன பண்ணன்னு தெரியாம அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்த விளக்கு வந்து அணைஞ்சிருக்குமா. ஸோ இந்த விளக்கு மட்டும் இல்லாட்டி அந்த கூட்டம் வந்து ஈஸியாக வந்துடும் இல்லையா. அதனால தீப்பெட்டி எங்கே இருக்குன்ற மாதிரி சூரப் ரூமில் எல்லா இடத்தையுமே தேடிட்டு இருக்காங்க. ஆரியாவும் விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்கிறா, வேற யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ இந்த ரூலர் இருக்காங்கல்ல, அவங்க சூரப் வீட்டுக்குள்ளே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது இன்னுமே அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துது. அதே மாதிரி அந்த ரூலரும் எலும்பு கூட மாற்றிட்டு வர அவனுடைய அசிஸ்டண்ட்டும் உள்ள வரவும் ஆரியோ டேபிளுக்கு பக்கத்துலையும் யூனி கட்டலுக்கு அடியிலையும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ அந்த அசிஸ்டண்ட்டும் அதோடைய உடம்பை அப்படியே வளைச்சிட்டு யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி பார்த்துட்டு வர. ஸோ இவங்க பக்கத்தில் வந்துடுது. இங்கே நம்ம யூனிக்கு பக்குன்னு
டக்குன்னு இருக்குது. ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆக அதுக்குள்ள அந்த அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுது. அது போனதுமே யூனி அங்கேருந்து வெளியில் வந்து விண்டோ பக்கத்தில் நிற்க, அப்போ ஆரியாவும் யூனி கிட்ட நான் கதை ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் இருந்து சீக்கிரமாக ஓடி போயிரு, நானும் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல யூனிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாதனமாக அந்த காட்டுக்கு வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கை யூனியோடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. ஸோ பயத்தில் கத்த உடனே ஆரியாவில் சேவ் பண்ண அப்புறமா எல்லாருமே வீட்டை பிச்சுக்கிட்டு இவங்க கிட்ட அப்படியே வராங்க. ஆரியா உடனே கட்டையை எடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல சண்டை போட்டு பார்த்த வேண்டியது தான் அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். பட் அது எதுவுமே வேலைக்காகல, வந்தது எல்லாமே வெளுத்து வாங்குது. ஸோ யூனியை எல்லாருமே சேர்ந்து தரன்னு இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாமல் ஆரியாவையும் அடிச்சு இழுத்துட்டு நாய் லாக் பண்ணுற இடத்துல லாக் பண்ணிட்டு போயிருதுங்க. அடுத்த சைடில் ரெக்கா அப்புறமா சூரப்பும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மெதுவாக யூனி வந்து கண்ணை திறந்து பார்க்க அங்கே சூரப்பும் ரெக்காவும் இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. பட் சூரப் பேஸில் ஒரு சைடு கொஞ்சம் கருகி கண்ணெல்லாம் கொஞ்சம் ஒயிட்டாக மாதிரி இருக்குது. ஸோ அவர்கிட்ட ஆர்வி கேட்க இப்போ தான் சூரப் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களுடைய ஃபேஸ் வந்து இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற வந்து ஸ்டார்ட் ஆகும், அவங்க ஸ்கின் டோனும் மாறும், நாங்கள் வந்து 10 வருஷம் ஆக போகுது. ஸோ ரூலர் வந்து இந்த வில்லேஜில் இருக்கிற மக்களை மவுண்டன் அரக்கனுக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒரு சில பேரை சூஸ் பண்ணுவாங்க. அதில் சூஸ் ஆனவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் அதுலேருந்து போராடி வெளியில் வரலாம், இல்லாட்டி உயிர் தாகம் பண்ணுறது தான் ஒரே வழி. இப்படி தான் போன வருஷம் என்னுடைய பொண்ணையும் சூஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் அதை ஸ்டாப் பண்ணி என்னுடைய பொண்ணை குணப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அவளை அந்த கூட்டத்துக்கு தெரியாமல் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போயிடுச்சு. மவுண்டன் அரக்கனுக்காக ஒவ்வொரு வருஷமும் 21 பேரை வந்து பலி கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த ரிச்சுவல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ என்னுடைய பொண்ணு அது கூட நீட்டாகவும் இருக்கிறா. ஸோ அவங்க 2 பேரும் சூப்பர் நேச்சுரல் பவருக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் போக போக அவங்க பாடி ஃபுல்லுமே அந்த ஸ்பிரிட்ஸை வந்து டேக் ஓவர் பண்ணிடும். இன்னைக்கு தான் அந்த ரிச்சுவல் வந்து நடக்க போகுது. இப்போ நம்ம எல்லாருமே இந்த வில்லேஜோட ரெசிடென்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டு யூனி வந்து ரொம்ப அழுகுறாங்க. நம்ம இனிமேல் அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து இனிமேல் நம்ம போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது, நம்மளை சேவ் பண்ணுறதுக்கு யாருமே வரப்போகிறதும் கிடையாது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல. ஆனால் ரெக்கா வந்து இல்லை, நம்ம இனிமேல் தான் கண்டிப்பாக ஹோப்பாக இருக்கணும், நம்பிக்கையை கைவிடக்கூடாது, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியை போய் பார்ப்பீங்க, எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்னதும் அதுக்கு ஆரியா வந்து நம்ம எல்லாருமே இங்கேருந்து போவோன்ற மாதிரி சொல்ல. ஆனால் ரெக்கா வந்து எங்கே போக, எல்லாரும் போனாலுமே உங்களை தேட ஆள் இருக்கு, ஆனால் என்ன தேட யாருமே கிடையாது, ஆர்ஃபனேஜ் ஹோமில் என்ன ஞாபகம் இருக்கான்றது கூட தெரியாது. பட் உங்களுக்கு அப்படி இல்லை, உங்களை தேடுறதுக்கும் பாசம் காட்டுறதுக்கும் வெளியில் வந்து ஆளுங்க இருக்காங்க. ஏன் இப்போ கூட அவங்கள காணோன்னு தான் பாவம் அவங்க தேடிட்டு இருப்பாங்க, அவங்க நம்பிக்கை வீண் போகாது, கண்டிப்பாக இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்ல. அதுக்கு ஆரியா வந்துட்டு உனக்கு இனிமேல் யாரும் இல்லைன்றத நீ சொல்லக்கூடாது, ஏன்னா உன்னுடைய ஃபேமிலி நாங்கள் தான், இனிமேல் நீ யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருமே இங்கேருந்து கண்டிப்பாக போக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா ஸ்லோவாக அவனுடைய கையில் கட்டியிருந்த கைத்தை அந்த கம்பியில் வச்சு அவுக்க அது ஈஸியாக வந்துடுது. அடுத்தது யூனி கையை அவுத்து விட்டு அடுத்தது ரேகா அப்புறமா சூரப்பையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட. அப்போ பக்கத்தில் ரிச்சுவல் நடக்கிறதுக்கான எல்லா மந்திரத்தையும் சொல்கிற சவுண்ட் கேட்குது. அப்போ ரெக்கா வந்து சூரப் கிட்ட நம்ம ரீட்டா அமெரியா தூக்கிட்டு வந்துட்டோம்னா அந்த ரிச்சுவல் நடக்காதா அப்படின்னு கேட்கும்போது சூரப்பும் நடக்காது தான், ஆனால் அவங்க கிட்ட வந்து அவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வர்றது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, அவங்கள டைவர்ட் பண்ண ஆனால் தூக்கிட்டு வந்துடலாம், பட் அதுக்குள்ளே அவங்க கிட்ட மாட்டிக்காம என்னுடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு விளக்கை ஏற்றிட்டா சேவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அவங்க எல்லாருமே புதர பக்கத்தில் நின்று ரிச்சுவல் எப்படி நடக்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடிட்டு மந்திரத்தை சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க உடம்புலையும் ஏறி மிதிச்சு அந்த இடத்துலயே பலி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் பலி கொடுத்து இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டூரிஸ்ட் வழி தவறி வந்து இந்த வில்லேஜ் கூட்டத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி தான் இறந்து போயிருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரெக்கா உடனே எந்திரிச்சு இதுக்கு நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக அவனை பார்த்து ஆரியா வந்து நீ எதுக்கு அவசரப்பட்ட, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், நீ மட்டும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க. அதுக்கு ரெக்காவும் ஆக்ஷன்ல நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நீங்க இங்கேருந்து சேஃபாக போகணும், நீட்டாவுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், நான் அந்த கூட்டத்தை டைவர்ட் பண்ணுறேன், நீ நீட்டா அமெரிய இங்கேருந்து சேஃபாக வேற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ஹைஃபைலாம் பண்ணேன். பட் ஆரியாவுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது. என்ன இருந்தாலும் நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்குது, எனக்காக கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல. ரெக்கா வந்து இல்லை நான் நல்லா திங்க் பண்ணி தான் சொல்கிறேன், நமக்கு டைம் இல்லை, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரிச்சுவலை வந்து நிப்பாட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று வேணுக்குனே கத்திட்டு இருக்க. ஸோ டான்சிங் லேடி அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாப் பண்ணி அந்த கூட்டம்லாம் சேர்ந்து இப்போ ரெக்காவை துரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் சூரப்பும் யூனியும் வந்து நீட்டா அமெரி மேலே போட்டிருக்கிற லாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி அவங்கள எழுப்ப. பட் அவங்க இன்னுமே மவுண்டன் ரூலரோடைய பவரில் தான் இருக்காங்க போல், அந்த கண்ட்ரோலில் தான் இருக்காங்க போல். ஸோ ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதனால சூரப் அவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நினைங்க உங்கள் மனசில், அதுதான் நல்லது, உங்கள் உடம்பை டேக் ஓவர் பண்ண விடாதீங்க, அப்போ தான் நம்ம இங்கேருந்து ஈஸியாக குயிக்காக போக முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே வராரு. அடுத்ததான் ரெக்காவும் அவன் எஃபோர்ட்டை போட்டு ரொம்பவே டயர்டாக இருந்தாலுமே எப்படியாச்சும் சூரப் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூச்சை பிடிச்சிட்டு போக அப்போ கரெக்டாக சூரப்போட வீடு வந்துட. கரெக்டாக உள்ளே போய் தப்பிக்க போகிறான்ற மாதிரி பார்த்தா அந்த கூட்டத்தாள் ரெக்காவை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட. ஸோ ரெக்காவை எந்திரிச்சு அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அப்போ அந்த கூட்டத்தாலும் ரெக்காவை அடித்து அவன் வயிற்றுல கையை சொருகி பின்னாடி வரைக்கும் கொண்டு போய்ட்றான். ஸோ இதில் ரெக்காவுடைய கண்ணு சொருகி
சொருகி அந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சு செத்து போறான். அடுத்தது ஆர்யா என்ன பண்றான்னா அவனுடைய பங்குக்கு முடிஞ்சதை பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா அப்பதான் சூரப் நீட்டா அமரி அவங்க எல்லாருமே சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுன்றதுக்காக. அப்ப அந்த கூட்டத்தால ஒருத்தர் பெரிய கல் எடுக்க அதுக்குள்ள ஆரியம் தள்ளி போக அந்த கல் ரூலர் மண்டையில பட்டு ரூலர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கட் பண்ண இந்த சைடு சூரப் வந்து அமெரியை பிடிச்சிட்டு வர நீட்டாவை வந்து யூனி கூட்டிட்டு வராங்க. அதுக்கு மேல அவங்களால நடக்க முடியல. ஏன்னா நீட்டாவும் அமெரியும் ரொம்ப வீக் ஆகிட்டாங்க போல. அந்த மந்திரி கட்டு அவங்களை இன்னுமே ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதனால அவங்களால மூவ் ஆக முடியாம அந்த இடத்துல உட்காந்துற. ஸோ அந்த 2 பேருமே அப்படியே மயக்கமாகிட்டாங்க. அப்ப நம்ம ஆரியா இருக்கான்ல அவன் அங்கிருந்து தப்பிச்சு யூனி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அடுத்தது இவங்களை சுத்தியுமே அந்த வில்லேஜ் கூட்டம் வந்து வட்டம் போட்டுட்டு இருக்கு. அப்போ ரெக்காவுடைய பாடியை அந்த கூட்டம் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும். ஸோ ரெக்காவை பார்த்து யூனியும் ஆரியாவும் ரொம்பவே அழுறாங்க. ரெக்காவுக்கு இப்படி ஆயிருக்க கூடாது, எதுக்கு ரெக்கா கிவ் அப் பண்ணா, அவன் எதுக்காக நம்மளை விட்டு போனா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆக அப்பதாங்க ரொம்ப பலத்த சத்தத்தோட பூதம் மாதிரி ஒரு கொளுத்த உருவம் அதோடைய கொம்புக்கு பின்னாலெல்லாம் தீ எரிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பெரிய மலையோடைய பலத்தை வச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு அசுர உருவம் வந்து நிக்குது. ஸோ இதுதான் மவுண்டன் அரக்கனா. அவனை பார்த்ததுமே வில்லேஜ் மக்கள் எல்லாருமே தலை வணங்கி நின்று கும்பிட்றாங்க. அப்ப மவுண்டன் அரக்கன் பேச ஆரம்பிக்குது. நான் என்னுடைய பலியை எடுத்துக்கிட்டேன், ஏன் எனக்கு இனிமே சேர வேண்டியது வராம இருக்குது. ஸோ இங்க வர்றவங்க எல்லாருமே திரும்ப போறதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது, அவங்க வந்த வழியை மறந்துட வேண்டியதுதான், இதுதான் என்னுடைய கோட்டை அப்படின்னு சத்தமா சிரிக்க. அப்போ சூரப் எந்திரிச்சு நீ உன்னுடைய 20வது பலியா ரெக்காவை எடுத்துக்கிட்ட, அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு ரீட்டாவை விட்டுரு, இந்த ரெக்காவை எடுத்துட்டு போ அப்படின்னு அரக்கன் கிட்ட சொல்ல அந்த அரக்கன் அப்போ 21வது பலி உன்னுடைய பொண்ணு தான், அவ்வளவுதான் பலியிடணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட சூரப் அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னு அவங்க பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்ற மாதிரி சொல்லிட்டு அரக்கன் கிட்ட உனக்கு பலிதானே வேணும், அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கோ, என்னுடைய பொண்ணை விட்டுரு, நான் தான் 21வது பலியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வர அப்படியே அந்த கூட்டம் சூரப்பை எடுத்துக்கிட்ட வருது. அடுத்தது ஆரியாவும் நம்ம எப்படி இங்கேருந்து போகணும்னு கேட்க அதுக்கு யூனி வந்து ஃபர்ஸ்ட் டைமா இல்லை நம்ம போய் தான் ஆகணும், நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலியை பார்க்கணும், இதுக்காக தான் இருக்க அந்த முடிவு எடுத்திருக்கிறான். ஸோ அவனுடைய தியாகம் வந்து வீண் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த லைட்டை எடுத்துட்டு கிளம்ப இந்த சைட் ரிச்சுவல் நடந்துட்டு இருக்குது. டான்சிங் லேடி வந்து ஆடிக்கிட்டு வந்து சூரப்போடைய நெஞ்சில் ஏறி மிதிச்சு அங்கேயே பலி கொடுத்துருது. ஸோ பாவம் தன்னுடைய பொண்ணுக்காக அவருடைய உயிரை வந்து தியாகம் பண்ணிக்கிட்டாரு. இதை பார்த்து யூனிக்கும் அவளுடைய அம்மாவுடைய லவ் புரிஞ்சு அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி ரொம்பவே ஆசை வருது. ஸோ இந்த வருஷத்தோடைய ரிச்சுவல் வந்து நல்லபடியாக முடிஞ்சிருது. ஸோ அடுத்த வருஷம் இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போகுதுன்னு தெரியல. அடுத்தது ஆரியாவும் யூனியும் அமெரி நீட்டாவுடைய கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க. அங்க மக்கள் எல்லாருமே இவங்கள ரொம்பவே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது எதையுமே கண்டுக்காம எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்தது ஒரு வழியா சன்ரைஸும் வந்துருது. அந்த வெளிச்சம் பட்டதுமே யூனி எந்திரிக்கிறா. அப்படியே ஒவ்வொருத்தர எந்திரிக்கிறாங்க. நீட்டாவும் எந்திரிச்சு ரெக்கா எங்கன்னு கேட்க ஸோ யாருமே ஆன்சர் பண்ணாததுனால ரெக்கா எங்கன்ற மாதிரி நினைச்சு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஆரியா அவளை சமாதானப்படுத்த யூனியும் அழுதுட்டு நீட்டாவுக்கு சமாதானப்படுத்துறா. ஸோ நீட்டா மட்டும் தப்பான வழியில போகாம இருந்திருந்தா இப்போ ரெக்காவும் இவங்க கூட இருந்திருப்பான் இல்லையா, அந்த கில்ட் ஃபீலிங் இன்னுமே நீட்டாவை அழ வைக்குது. அடுத்தது இந்த அமரியும் பார்த்தீங்கன்னா அவளுடைய அப்பாவை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான். இவளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாரு இல்லையா. இவங்க சத்தம் கேட்டு கார்டியன்ஸும் ஆம்புலன்ஸ்லாம் வந்து இவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு உங்களை தேடி தான் ஒரு வாரமாக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல அடுத்தது நியூஸும் ஸ்ப்ரெட் ஆகி ஆரியாவை பார்க்கறதுக்கு வேக வேகமாக ஓடி வர ஆரியாவை அவனுடைய அப்பா மேலே இருந்த கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறான். அடுத்தது நீட்டாவை பார்க்கறதுக்காக அவளுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூனியை பார்க்கறதுக்கு அவளுடைய அம்மா வந்து தயங்கி வர ஸோ அவங்கள பார்த்ததுமே யூனிக்கு ரொம்பவே அழகு வந்து அவளும் வேகமாக போய் அம்மாவை ஹக் பண்ணிக்கிறா. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ ஃபைனலாக கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ரெக்காவுடைய கலருக்கு போய் அவனுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஆரியாவும் ரெக்கா கிட்ட ஹைஃபைன்ற மாதிரி பண்ணுறான். அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.